ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எக் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இது சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி, சூப்பராக இருக்கும். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நூடுல்ஸை சேர்த்து நல்லா வேக வச்சு வடிகட்டிக்கங்க. வடிகட்டின நூடுல்ஸில் பச்சை தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உதிராக கிடைக்கும். 4 முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நூடுல்ஸ் சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாணலில் எண்ணெய் காஞ்சதும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளியை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், சீக்கிரம் வதங்குன்றதுக்காக. நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக சில்லி பவுடர், நூடுல்ஸ் மசாலா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் நூடுல்ஸை வேக வச்சுருக்கோம். இதில் உப்பு பதம் பார்த்துட்டு சேர்த்துக்காங்க. இப்போது வறுத்து வச்ச முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி வச்சுருக்கிற நூடுல்ஸை சேர்த்து கிளற வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிங்க. எல்லா பக்கமும் அந்த மசாலா படர்ற மாதிரி கிளறி எடுங்க. நூடுல்ஸும் முட்டையும் இருந்தால் போதும், நம்ம கைவண்ணத்தில் சூப்பரான நூடுல்ஸாக மாறிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நூடுல்ஸை சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரெடியானதும் மல்லித்தழை தூவிக்கங்க. பார்க்கவும் சரி, சாப்பிடவும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்கலாம். இந்த ரெசிப்பியில் நம்ம சிக்கனை பொரிச்சியும் செய்யலாம், அது சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் பிடிச்ச எக் நூடுல்ஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.